அனைவருக்கும் வணக்கம். நான் கருப்பழனியப்பன். புதிய தளத்தில், புதிய அரங்கில், புதிய தொலைக்காட்சியில் உங்களோடு மீண்டும் உரையாடத் துவங்கியதில் பெருமகிழ்ச்சி. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது மனித குல வழக்கம். அப்படி புதிய மாற்றங்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு உரையாடல் களத்தில் நாங்கள் இந்த ஆண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பெருமதிப்பெண்கள் பெற்ற இந்த பிள்ளைகளை கூட்டி வச்சது இந்த வெற்றியை கொண்டாடுவதாகத்தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கணும்னு நினைச்சோம். அதுக்கு முக்கிய காரணம், நம்ம மீடியாவில் இருக்க குணசேகரன் ஒரு +2 ரிசல்ட் அன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தார். எளிய பிள்ளைகளின் வெற்றியை தமிழ்நாடே கொண்டாடி தீர்க்கிறது அப்படின்னாரு. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில் அந்த பிள்ளைய அதிக மதிப்பெண் வாங்கினா தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறோம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னாருக்கு படிப்பு வரும், இன்னாருக்கு படிப்பு வராதுன்னு சொன்னதை அடிச்சு உடச்சிருக்கோம். இங்கே படிப்பு எல்லாருக்கும் வரும், எல்லாரும் படிக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் இந்த பிள்ளைய பூரான்னு நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வெற்றியை எல்லோரும் கொண்டாடுவதை போல நாங்களும் கொண்டாட நினைச்சோம். அதனால தான் இன்னைக்கு அவ்வளவு மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகள் ஒருபுறமும், அந்த பிள்ளைகளின் மதிப்பெண் பெறுவதை கனவாக கொண்டிருந்த பெற்றோர்கள் மறுபுறமும் பேச நினைச்சோம். நான் முதல்ல பரீட்சையினுடைய முடிவுகள் வெளியாவதற்கு முதல் நாள் இரவு உங்க மனதில் என்னவா இருந்துச்சு? நான் அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன், என்ன வருமா, எனக்கு பயமா இருக்குன்னு. நான் தூங்கிட்டேன் சொல்லிக்கிட்டேன். எங்க அம்மா தூங்கவே இல்லை நைட் ஃபுல்லா. அப்பையிலேருந்தே எனக்கு காலேஜ் அட்மிஷன் போற வரைக்குமே எங்க அம்மா தூங்குறதே இல்லை நைட் எல்லாம். 10 hours to go, 8 hours to go, 2 hours to go அந்த மாதிரி இருந்தது. எப்போ ரிசல்ட் வரப்போகுது, இன்னும் 3 minutes இருக்கும் போது வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், 3 minutes தான் இருக்கு இன்னும் ரிசல்ட் வர. அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷரா இருந்தது. அந்த பரீட்சை முடிவு வெளியாவதற்கு முதல் நாள் இரவு உங்களின் மனநிலை எப்படி இருந்தது? மார்க் பத்தி எனக்கு பயம் வரல. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க, நீ தான் வருவ. அம்மா அப்பாலாம் ஒருவேளை நம்பிக்கை நான் ஒடிச்சிருவேனோ, பாசிட்டிவா நெகட்டிவா அதெல்லாம் இதாகி நான் தூங்கிட்டேன். அம்மா எழுப்பி உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டாங்க. ஆனா கனவெல்லாம் எனக்கு அதே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பயமா இருந்தது. ரொம்ப நேரம் அப்படியே கண்ணை முழிச்சு படுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல, நான் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில எழுந்திரிச்சு 9:30 மணிக்கு ஃபோன் எடுத்து பார்த்தேன். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு பயமாயிடுச்சு. என்ன ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க? மார்க் என்னன்னு கேட்கறதுக்கு தான். அப்படி முதல் ஃபோன் யார்கிட்ட இருந்து? இதுக்கு முன்னாடி தெரியாத சொந்தக்காரங்க கிட்ட இருந்துலாம், அவங்க கிட்ட தான் ஃபோன் வந்தது. இப்ப எவ்வளவு மார்க் வரும்னு நினைச்சீங்க? எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 592. 592வா? எவ்வளவு வரும்னு நினைச்சீங்க? 594 வரும்னு நினைச்சேன். ஒரு 2 மார்க் குறைஞ்சிருச்சு. நான் 580 மேல வரும்னு நினைச்சேன். ஆனா 588 வந்துச்சு. 588 580 வரும் நினைச்சீங்க, 588 வந்துச்சு. 583 வந்துச்சு சார். 590க்கு நான் எய்ம் வச்சிருந்தேன். ஓகே, 590க்கு எய்ம் வச்சிருந்தீங்க. 583. ஓகே, 583. வேற யாரு? நான் 580 above வரும்னு நினைச்சேன். பட் நான் 590 வந்துச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு எனக்கு. 590 மார்க் அடிங்க, 580 வரும் நினைச்சீங்க. நான் 570 நினைச்சேன். பட் 594 வந்துச்சு. 594 நீங்க? நான் 585 above வரும்னு தான் கால்குலேட் பண்ணேன். கரெக்டாக கால்குலேட் பண்ணல. பட் 594 வந்தது. 594ஆ? நான் 590க்கு மேலே வாங்கணும்னு நினச்சேன். 592 வாங்கிட்டேன். நான் 570 எதிர்பார்த்தேன். ஆனால் 585 வந்துச்சு. 570 எதிர்பார்த்து 585 வந்து சந்தோஷமால சொல்லணும். நான் 15 மார்க் கூட வந்திருக்கு. 585 மார்க். எந்த ஊர் நீங்க? அரியலூர். அரியலூரே வா? இல்லை, அரியலூருக்கு பக்கத்தில் பொன்மரப்பி. நான் 560 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு 581 வந்திருக்கு. ஃபிசிக்ஸில் 98, கெமிஸ்ட்ரியில் சென்டமு, மேத்தமெட்டிக்ஸில் 99, தமிழில் 96. ஓ, 100 98 99 96ஆ? ஓகே. 585 வரும்னு நினைச்சேன். 592 வந்து. 585 வரும்னு நினைச்சீங்க, 592 வந்துச்சா? கெமிஸ்ட்ரியில சென்டம், மேக்ஸ் அண்ட் பயாலஜி 3 சப்ஜெக்ட்ல சென்டம், பிசிக்ஸ்ல 99, தமிழ் 99, இங்கிலீஷ்ல 94 தான் வந்து. ஓ, இங்கிலீஷ் தான் குறைச்சது. இப்போ ரிசல்ட் பார்த்தோம், இங்கிலீஷ் மேல எவ்வளவு கோவம் வந்துச்சு? ரொம்ப வந்துச்சு. அப்பா இங்கிலீஷ் சார் தான். 10th வரையும் இங்கிலீஷ் எடுப்பாங்க. அதனால எல்லாரும் அப்பாவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உங்க சப்ஜெக்ட் தானே, அதுல ஏன் குறைஞ்சுது அப்படின்னு. அப்பாட்ட கொடுங்க. நீங்க தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்களா பிள்ளைக்கு? இல்லை சார், ஹை ஸ்கூலில் நான், ஹையர் செகண்டரியில் இன்னொரு சார் எடுப்பாங்க. பொதுவாக அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் மேலே குறை சொல்லப்படுவது உண்டு, தன் பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்க மாட்டாங்கன்னு. இல்லையா? ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளை அரசு பள்ளியெல்லாம் படிக்க வச்சிங்க. ஆமாம் சார். எதனால இந்த முடிவு எடுத்தீங்க? எல்லாரும் மிக சொன்னாங்க, ஏன் நீங்கள் உங்கள் பிள்ளைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டியதானே, ஏன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க வேண்டியதானு எல்லாரும் உறவினர்களும் சொன்னாங்க. அதில் என்னுடைய மனைவியும் டீச்சர் தான், அவங்களும் மேத்ஸ் டீச்சர் தான். 2 பேருமே நாங்கள் உறுதியாக இருந்தோம், அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அப்படின்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே அப்புறம் நம்ம இன்னொரு பிள்ளைய போய் நீங்க அரசு பள்ளிக்கு வாங்கன்னு சொல்றதுக்கான தகுதியை நம்ம இழந்துடுறோம் அந்த இடத்துல. அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன். உங்க பேரு? வேம்பையன்.
உங்களை போற ஆளை சொல்லி வாழ்த்துவது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் சொல்ற கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குல்ல, அப்படி இல்லாம கடினல் வயல்ல ஒரு வேம்பையன் இருக்காரு. தன் மனைவி அரசு பள்ளி ஆசிரியர் 2 பேரும் சேர்த்து தன் புள்ள அரசு பள்ளியில தான் படிக்கணுங்கிற முடிவில் இருந்திருக்காங்கிறது இருக்கு இல்லையா, அது பெரு வாழ்த்துக்குரியது. நான் 592 வரும்னு நினைச்சேன், ஆனா 590 தான் சார் வந்துச்சு. இல்ல பெரிய வருத்தம், 592 வரும்னு நினைச்சேன், 590 தான் வந்துச்சு. எந்த ஊரு? காஞ்சிபுரம் புதுப்பேட்டை. ஊர் பேரு கடினல் வயல், பில்லப்பட்டி, பொன்மரப்பி, திண்டுக்கல். தமிழ்நாட்டில் எப்பொழுதும் கேட்காத ஊர் பெயர்களை வெளியே கேட்க வச்சது அந்த புள்ளை எடுத்த மதிப்பெண் தான். அப்படி உங்க புள்ளை இந்த மதிப்பெண் பெற்றதுல இந்த மதிப்பெண் வாங்கின உடனே யாருக்கு போன் பண்ணி சொன்னீங்க? நான் எங்க மாமியாருக்கு சொன்னேன் சார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? இது மாதிரி உங்க பேரை 585 எடுத்திருக்கான், அவங்களுக்கு படிக்காதவங்க 3 சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க் எடுத்திருக்கான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமான்னு சொன்னாங்க. மத்தது அடுத்தது பேசலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். என் பையன் அவங்க அப்பா கம்பெனில இருந்தாரு, அவருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னான், அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ்க்கு சொன்னான். அம்மா இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லாம எதனால மாமியாருக்கு முதல்ல போன் பண்ணி சொன்னீங்க? நான் கொஞ்சம் எங்க ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுப்பேன், அதனால அவங்க அப்பா அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி கொடுப்பேன். அதுவா அல்லது மாமியாருக்கு சொல்ல விரும்பின செய்தி இங்க பாருங்க, நீங்க உங்க புள்ள எப்படி வளர்த்தீங்க, நான் என் புள்ள எப்படி வளர்த்திருக்கேன் பாருங்கன்னு சொல்றதுக்கா? அப்படிலாம் இல்ல. யாருக்கு போன் பண்ணி சொன்னீங்க? என் புள்ள இவ்வளவு மார்க் வாங்கிருக்காரு யாருக்கு சொன்னீங்க? நான் எங்க அப்பாக்கு போன் பண்ணி சொன்னேன். அவர் தான் எங்களோட ரொம்ப ஈகரா இருந்தாரு. ரிசல்ட் வந்துருச்சா 9:30ல இருந்து எப்ப ரிசல்ட் ஒரு ரிசல்ட் 2 தடவை கால் பண்ணிட்டாரு. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா மில்ல செக்ரட்டரியா இருக்காங்க. பேச்சே வரல எங்க அப்பாக்கு. அது 592ன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசவே இல்லை. உடனே வண்டி எடுத்துட்டு போயிட்டோம். நானு என் ஹஸ்பண்ட் என் டாட்டர் 3 பேருமே அங்கேயே போயிட்டோம். அப்பா பார்க்க போய் பார்த்தனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அழுதுட்டாங்க. 592 எடுத்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்க புள்ள எடுத்த மார்க்கை யாருக்கு சொன்னீங்க? 2வது பிரதர்கிட்ட சொன்னாங்க சார். நீ நல்லா மார்க் எடுப்பமா, உன்னுடைய லைஃபே நீ படிக்கிறத வச்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க எனி டைமும். அதனால ஃபர்ஸ்ட் மார்க் வந்தோடனே எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் பாப்பா 585 எடுத்திருக்கு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்குண்ணே அப்படின்னு சொன்னதும் எங்க அண்ணன் அழுதுட்டாங்க. சிங்கப்பூர்ல இருக்காங்க. இதை விட என்னமா வந்திருக்கு, இனிமே உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், நீ 2 பொண்ணுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்றல, உன் பொண்ணு பெரிய ஆளாகி உனக்கு நல்லா செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் பண்ணோடனே பெயிண்டிங் அடிக்க வேலை தான் போனாங்க. அவங்க டிகிரி முடிக்கவே இல்லைங்க சார். நான் ஒரு தையல் இயந்திரம் வச்சு துணி தைச்சிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியா நைட்டு ஃபுல்லா துணி தைப்பேன். யார்கிட்டையும் 10 ரூபா போய் கடன் வாங்க மாட்டேன். நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் செஞ்சேங்க சார். ஒரு தொழிலை செஞ்சு 3 வருஷமும் எங்க வீட்டுக்காரர் ஒரு வேலைக்கு போனதில்லை. அவரை படிக்க சொன்னேன், அதை இங்கிலீஷை முடிச்சாங்க. திருப்பி அப்புறம் பிஎட் போடுங்க, இந்த நம்ம நிரந்தர வேலை கிடையாது, பெயிண்டிங் வேலை நமக்கு நிரந்தரமே கிடையாது. பிஎட் போட வச்சேங்க சார். என்னுடைய நகையெல்லாம் கொண்டு பேங்க்ல வச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போய் 4000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தாங்க. 4000 சம்பளத்துக்கு அதெல்லாம் 10 வாங்க சார், குடும்பத்துக்கு பத்தாதுங்க சார். அதை வச்சு என் பிள்ளைங்களை படிச்சு பாப்பாட்ட ஒவ்வொரு டைமும் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, நம்ம அப்பாவுக்கு இன்னும் இவ்வளவு வயசு 47 வயசு ஆகுதுங்க சார், இன்னும் ஒரு வேலை கிடைக்கல, இதை நீ நம்ம ஒரு சொந்த வீடும் நமக்கு கிடையாது, நீ பெரிய பிள்ளையாகி ஒரு நல்லா படிச்சு ஒரு லெவலுக்கு நீ வந்த பிறகுதான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும்னு சொல்லி அவள்கிட்ட டெய்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க சார். டெய்லி எனக்கு பாப்பா உன்னுடைய நம்ம குடும்பமே உன் கையில தான் அடங்கியிருக்கு. நீங்க முதல்ல படிக்க வச்சது கணவரை, 2வது தான் மகளை. அம்மா விடாம படின்னு உங்களை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? கோவமா வரும் சார். அப்ப அவ்வளவு கோவம் வந்தாலும் இப்ப அம்மா கலங்குறாங்கன்னு இவ்வளவு அவசரமா உங்களுக்கு ஏன் கண்ணீர் வருது? நான் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். உங்க எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைய அப்பா பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க, எப்படி படிக்க வைக்கிறாங்கன்னு. இது மாறும், ஆனா அதை கேட்க முடியாது. தெரியும் நமக்கு, ஆனா கேட்க முடியாது. அப்படி எனக்கு ஒன்று தேவையா இருந்துச்சு, ஆனா நான் என் குடும்ப சூழ்நிலை காரணமா நான் அதை கேட்கல. அது சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அது பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாது. அது இருந்தா நல்லது, ஆனா அதை சொல்ல வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணி இருக்கு? எதை மறைச்சிருக்கீங்க? சார் எனக்கு என்னன்னா, நான் 11th வாங்கின ஸ்லிப்பர் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றேன். எனக்கு 12th படிக்கும்போது எந்த கைடு கேட்டாலும் இமிடியேட்டா வாங்கி தந்துருவாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும். அதுல எந்த குறைய வச்சதில்லை. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விதவிதமாக செருப்பெல்லாம் போடுவாங்க. எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நான் அது கேட்டதில்லை. அதே மாதிரி இது வரைக்கும் நான் அந்த 300 ரூபா டைரி மில்க்னு ஒன்று இருக்கும், அது நான் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் அப்பாட்ட ஒரு தடவை கேட்டேன், வாங்கி கொடுப்பா அப்படின்னு. 10 ருபீஸில் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 300 ருபீஸில் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரு. நீங்க எதனால செருப்பு அப்பாட்ட கேட்கவே இல்லை? சரி, ஏன்னா அவரே கிழிஞ்சு செருப்பு போட்டிருக்காரு, நம்மளுக்குன்னு செருப்பு கிளியல, கிழிஞ்சா கேட்டுக்கலாம். நீங்க எங்க ஊரு சொன்னீங்க? ஈரோடு மாவட்டம்ல ஸ்ரீரங்கா கவுண்டன் பாளையம்னு ஒரு ஊர். வீட்டுல பள்ளிக்கூடம் எழுதுறோம். வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் 2 கிலோமீட்டர் கிட்ட வரும்.
படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் நைட்டெல்லாம் வந்துட்டு ஒரு 11:30 வரைக்கும் படிப்பேன். ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். அப்போ நான் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து படிப்பேன். உள்ளே டிவி இருக்கும். ஏன்னா நம்ம டிவிலேருந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் பர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸ் படிக்கிறதுக்கு வச்சுக்கலான்னு வீட்டுக்கு வெளியே புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ 11:30 ஆயிரும்னா 9:30 தூங்க போயிடுவாங்க. அப்போ அம்மா இல்லைன்னா அப்பா வெளியே எனக்காக 11:30 12 வரைக்கும் தூங்குவாங்க. மறுபடியும் நான் எழுப்பி உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைப்பேன். இந்த பொண்ணு சொல்கிறதான் சொல்லிப்பேன், ஒரு செருப்பு என்கிட்ட இருக்குது, ஆசை அது இன்னொரு செருப்பு தான் நல்லா இருக்கும்னு. ஏன்னா 10 பிள்ளையெல்லாம் போட்டிருக்கு, ஆனால் இந்த செருப்பு நல்லா இருக்குது, அதனால் இது கேட்க வேணாம், இப்போ ப்ரையாரிட்டி இது இல்லை அப்படிங்கிறது இல்லையா? அதை போல ஒன்று சொல்லி கேட்குறேன். என்கிட்ட இது வரைக்கும் ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்குது ஸ்கூலுக்கு. அது கிழிஞ்ச பிறகு தான் இன்னொன்று எங்கள் அம்மா இவ்வளோத்துக்கும் எங்கள் அப்பா டெய்லர் தான். அப்பாவுக்கு பேச முடியாது, கேட்க முடியாது. எப்படி ஒரு யூனிஃபார்ம்னா நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மா துவச்சி போட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தோடனே 6:30 தான் ஸ்கூல்லேருந்து வருவேன். எங்கள் ஊர்லேருந்து 8 கிலோமீட்டர் எங்கள் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவேன். என் டீச்சர்ஸ் தான் எக்ஸாம் ஃபீஸ்லாம் எங்கள் டீச்சர்ஸ் தான் கட்டி என்னை படிக்க வச்சாங்க. ஒரு மழை காலத்தில் யூனிஃபார்ம் காயலை என்ன செய்வீங்க? அடுத்த நாள் எப்போவுமே நாங்கள் வீட்டுக்குள்ள காய போட்டு தான் போடுவேன். உள்ள காய போட்டு போட்டுறது, ஏன்னா அடுத்த நாள் காலையில் போடணும். அதை வேற யாரு இது வரைக்கும் அம்மா அப்பா எதுவும் குறை வச்சதில்ல. 10th அந்த படிக்கிற ஸ்டேஜில் இன்னும் பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஃபீஸ் ரொம்ப கேட்கவும் டக்குன்னு யோசிக்காம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு. அது வரைக்கும் அந்த முடிவு நீ தான் எடுத்தீங்களா? என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா. வீட்டு சூழ்நிலை எதுனாலும் இதான் வேணும் அதான் வேணும் எப்பயுமே அடம்பிடிச்சு கம்பல் பண்ணி கேட்டதே கிடையாது. என்ன வாங்கி தரமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவா. அதனால சரின்னு சொல்லி அவளை அங்கேயே சேர்த்து விட்டா. 2 வருஷம் ஃபீஸ் எல்லாம் படிச்சா. கேட்க நினைச்சு உங்க பெற்றோர்கள்ட்ட கேட்காதது இது? எங்க அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா 10th டைமில் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ அங்கே ப்ராக்டிக்கல் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அவ்வளோ டைம் கிடைக்காது, அங்கே 1 hour தான் கொடுப்பாங்க இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்குன்ட்டு. அப்போ அம்மா கிட்ட லேப்டாப் கேட்டேன். அம்மா அந்த லேப்டாப் இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கூட நான் ரீசெண்டாக கேட்டேன். பட் ஃபினான்ஷியல் கிரைசஸ்னால அதால் முடியாதுமா, கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சா போவாங்க ட்ரெஸ் கடைக்கு. அவங்கக்கிட்ட ஸ்லிப்பர் இருக்கும், பட் இன்னும் ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்காகவே ஷாப்பெல்லாம் போவாங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டாங்க, வரியா போகலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. பார்த்தா கையில் காசு இருக்காதுன்னு அம்மா கிட்ட எத்தனையோ ஈவன் ஒரு செலிப்ரேஷன் டேஸ் வந்தால் கூட, தீபாவளி பொங்கல்னா கூட எங்களால் ட்ரெஸ் எடுக்க முடியாது. அந்த 2-3 இயர்ஸாக நான் ட்ரெஸ்ஸே எடுத்தது இல்லை. இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுடைய அவங்க அக்கா நல்ல ஒரு இதில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு லேப்டாப் இருந்தால் அவளுக்கு நல்லா இருக்கோ, இன்னும் நல்லா பண்ணுவான்னுட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதோடைய கொட்டேஷன் அனுப்புகிறாங்க. இந்த கம்பெனி நல்லா இருக்கோ அந்த கம்பெனி நல்லா இருக்கோன்னு அனுப்புகிறாங்களே, ஆனால் அதை வாங்கி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணலை. அதை நம்மளே இஎம்ஐயில் போயிட்டு 4 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கூட நம்மளால வாங்கலாம். ஆனால் இப்போ என்ன, என் பொண்ணு 592 600க்கு எடுத்ததுனால முகம் தெரியாதவங்களாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு என் குழந்தைக்கு சொல்லும் போது ஒரு பிளட் ரிலேஷனாக இருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே எனக்கு கிடைக்கல. இந்த தருணத்தில் இந்த ஷோவை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது தெரியல. கேர்ள்ஸ் பொதுவாகவே மேக்கப் ஐட்டம்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி காட்டுவாங்க, நான் இது வாங்கினேன், ரிங் வாங்கினேன், பர்ஸ் அதெல்லாம். எனக்கு அதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் மம்மி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பிடவே முடியும். அந்த நிலையில் நான் என்னால் கேட்க முடியாது. பட் எனக்கு மம்மி என்ன வேலை பார்க்குறாங்க? மம்மி கார்மெண்ட்ஸில் டைலர் வேலை பார்க்குறாங்க. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ பெரிய நரம்பு கட் ஆயிடுச்சு. கை கால் எதுவுமே நகரவும் முடியாது, தலையை மட்டும் ஆட்ட முடியும். ஸோ அம்மா தான் சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. அம்மா ஹாஸ்பிட்டலில், சேலம் ஹாஸ்பிட்டலில், தருமபுரி ஹாஸ்பிட்டலெல்லாம் 3 months இருந்தாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து என்னோட லவ் மம்மி டேடி கூட இருந்தது எனக்கு இல்லவே இல்லை. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா குணமாக இருக்கலாம். பட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமால் அப்போ காசு இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் அப்பா 7 months வீட்லேயே இருந்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ மம்மி அப்பா இறந்த 1 weekே வேலைக்கு போனால் தான் எங்களை காப்பாற்ற முடியும். ஸோ வேலைக்கு போய் லீவ் போட மாட்டாங்க, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸ்கூல்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அதுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும், மம்மி வருவாங்க. அம்மா ஈவினிங் எல்லாம் ஸ்கூல் டைம்லன்னா அம்மா அப்பா பிக்கப் பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த லவ் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கிடைக்கல. என் சார் வருது 7000 ரூபாய் வருது சேலரி. அதில் நான் பாடிகை வீடு சார், அந்த சேலரியில் தான் எல்லாமே பார்க்கணும் சார்.
அதனால தான் என் கஷ்டம் அவளுக்கு புரியும் சார். ஸோ மம்மி படுற கஷ்டத்தை பார்த்து நான் படித்து வந்து மம்மியை வந்து நான் இந்த மாதிரி நான் என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் அப்போ ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுன்ட்டு அப்போலேருந்து படிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நான் எப்போ பட்டாலும் சீரியஸாக படிப்பேன்னு இருப்பேன். அதனால் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா சேர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். அப்புறமா கைடு படிக்கிறதுக்கு கைட்ஸ் கூட கேட்க மாட்டேன். இன்றைக்கி அப்பா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். அந்த பொண்ணு ஒரு 20 ரூபா தோடு, ஆனால் அதை நான் எங்கள் அம்மாட்ட கேட்டதே இல்லை. அதே போல் எனக்கு தெரியும் அப்படின்னு என் மாதிரி விரும்பினாலும் தெரியும், மகன் அதை விரும்பினாலும் தெரியும். ஆனால் நான் அதை இப்போ செய்ய முடியலனால அப்படின்னு அதை சொல்லுவேன். அம்மாட்ட அந்த மாட்ட கொடுங்க. அவங்களோட ஸ்கூல் கைடு வாங்கி நான் படிக்கணும் ரொம்ப ஆசை அவளுக்கு. ஆனால் அது 500 600 இருக்கிறனால அதை அப்படியே எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து எங்கள் அப்பா ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதை வச்சு அவள் படிச்சுப்பா. ஓகே. +2 படிக்கும்போதே ஐஐடியில் பிஎஸ் டேட்டா சயின்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க என்ட்ரன்ஸ் எழுதி. ஆனால் இப்போ வரைக்கும் அவள் இந்த ஃபோனை வச்சு தான் மேனேஜ் பண்ணுறா. லேப்டாப் வாங்கணும்னு இப்போ வரைக்கும் அவள் கேட்கல. நானும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னும் காட்டிக்கல. அவனுக்கு வந்து இனிமே அவங்க அப்பா வந்து எதிர்த்து வந்து எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாதுங்க சார். இந்த வருஷம் பொங்கல் வந்துச்சலங்க சார். அன்னைக்கு வெளியில் கிளம்புனவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லை, கிட்னி 2ம் ஃபெயிலியர் அப்படின்ட்டு. அதுலேருந்து இன்னும் வீடு வந்து சேரலைங்க சார். அவன் வந்து தனியாக பக்கத்து வீட்டில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் சார் படித்தோம். வாங்கிட்டாங்க சார். எப்படி வாங்கினாலும் எங்களுக்கே தெரியாதுங்க சார். சார் அவர் வந்து இன்னும் 15 நாள் தான் டைமே சொல்லியிருக்காங்க சார் டாக்டர். அவர் எந்த வீட்டில் தனியாக இருந்து தான் சார் படித்தேன். இந்த பொங்கல் ஆரம்பித்ததுலேருந்தே என்னன்னு தெரில, ஒரு 5 மாதமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டில் யாருமே கிடையாது. வீட்டில் சாப்பாடு செய்வோம் ஆள் இல்லை. அப்படி தான் சார் படித்தேன். ஆனால் அம்மா சொன்னாங்க படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் படித்தேன். இன்னும் டாக்டர் இன்னமும் 1 வாரம் தான் இருப்பார் அப்படின்றாரு அப்பா. தெரில சார். எவ்வளோ மார்க் எடுத்தீங்க மொத்தமாக? 584 சார். 584. எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஒன்றுலையும்? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அப்புறம் மேக்ஸில் 99 சார். அப்புறம் ஃபிசிக்ஸில் 98, தமிழ் 97, இங்கிலீஷ் 92. அவ்வளோதான் சார். அப்பாவுக்கு உடம்புலன்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு புரியல. அதனால அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அம்மா போக வேண்டியதாக இருக்குது. வீட்டில் ஆள் இல்லை. ஸோ நம்ம வெளியே சாப்பிட வேண்டியது இருக்குது. இத்தனைக்கு நடுவில் எதனால் இந்த படிப்பை விடாமல் படிச்சுன்னு தோணுச்சு? எந்த நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு? படித்து இதுலையாவது அப்பாவை சந்தோஷப்படுத்தலாம்னு நினச்சேன் சார். நான் நினச்ச மாதிரி மார்க் சொல்லி அவர் சந்தோஷப்படுத்தல சார். சந்தோஷப்பட்டார் அப்பா? ரிசல்ட் வந்த அன்றைக்கி ஃபோன் பண்ணி நான் முதல்ல சொன்னது அப்பா கிட்ட தான் சார். அப்போயும் அவங்க ஆஸ்பத்திரி தான் இருந்தாங்க. அப்போ ஃபோன் பண்ணி இந்த மார்க் சொன்னதுக்கு அவர் சந்தோஷப்பட்டார் சார். அது மட்டும். அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லவே வரல. ஓகேவா? இப்போ அம்மாவுக்கு இருக்கிற நம்பிக்கை, நீங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு வார்த்தை சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க அம்மாவுக்கு? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவேன் சார். எனக்கு இவ்வளவு சிக்கல், இவ்வளவு பிரச்சனை, ஆனால் நம்ம வாங்குற மார்க் நம்மளை சரி பண்ணிடும், நம்ம அம்மாவை சரி பண்ணி நம்புறான்ல, அது இந்த பையன் மட்டும் இல்லை, இந்த மொத்த பிள்ளைகளும் தமிழ்நாடு இருக்குல்ல, அதனால தான் இந்த மொத்த தமிழ்நாடும் இந்த எளிய குடும்பத்து பிள்ளைய மதிப்பெண் வாங்கினா கொண்டாடுவதற்கான காரணம் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு இருக்க ஆறுதல். பையன் அந்த பையன் என்ன நம்புறான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமான்னு ஒரு 19 வயசு பையன் சொல்றதுக்கான காரணம் அவன் வாங்கின மார்க்கு தான். 12ஆம் வகுப்பு தேர்வில் பெருமதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஹேமபிரியன் ஒன்று சொன்னார் இல்லையா, தனக்கு இத்தனை தடை, தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, அம்மா தந்தையை பார்த்துக்க வேண்டியிருந்துச்சு, அவங்க முழு நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஆனால் அதற்கிடையில் என்னுடைய மதிப்பெண் இதை சரி பண்ணும் அப்படி சொல்கிறது இருக்கு இல்லையா. இப்படி ஒரு சிக்கல் எல்லாருக்கும் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருந்துச்சு, அதை மீறித்தான் நான் அதை படித்தேன் அப்படி சொன்னால் எது சொல்லுவீங்க? எனக்கு அப்பா கிடையாது சார். நான் பார்த்தது கூட இல்லை சார். நான் பிறந்ததுல இருந்தே நான் என்னோட அம்மாவோட பாட்டி வீட்டில் இருந்து தான் நான் இருக்கேன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கில் என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக அந்த வீட்டை நாங்கள் விற்றுட்டோம் சார். விற்றனால நாங்கள் வாடகைக்கு தான் சார் இருக்கோம். எனக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த தெரு பக்கம் கூட நான் போகிறதில்ல சார். அந்த தெரு பக்கம் போனோன்னா எனக்கு அந்த ஞாபகம்லாம் வரும்ல.
அதனால நான் அந்த தெரு சைடு கூட போகிறதே இல்லை. ஆனா ஞாபகத்துல அந்த வீடு இருக்கு இன்ன வரைக்கும். அது சின்ன பிள்ளையா இருந்தா கூட நான் மறந்துருப்பேன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இத்தனை நாள் இருந்துட்டு போகிறோமேன்ட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. நினச்சி வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். அம்மா சொல்லுவாங்க, சரி விட்டா இனிமே அந்த வீடை நம்மளால திருப்பி இது போக முடியாது, ஆனா இதை விட உன்னால நல்ல வீடு வாங்க முடியும்ல. நீ நல்லா படிச்சீங்க இல்லையா, இன்னும் தொடர்ந்து நல்லா படிச்சு அந்த வீட்டையே வாங்கலாம். அதே தான் சார் சொல்லுவாங்க, நீ சம்பாதிச்சா இதே வீட்டை நீ திருப்பி வாங்கிடலாம். படிப்பு இருக்கு இல்லையா, அந்த படிப்பு ஒட்டி அந்த வீட்டையே வாங்க வச்சிடும் நான் நம்புறேன். இந்த தடையை மீறித்தான் நான் படித்தேன், இவ்வளவு சிரமம் இருந்துச்சு, குடும்பத்தின் எந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி படிக்க வேண்டியிருந்துச்சு. அப்பா வந்து எலக்ட்ரிஷியன். ஸோ டெய்லி வரும்போது கையிலலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும், அப்புறம் அடிபட்டு கூட இருக்கும். வெயிலையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுவார். வீட்டுக்கு வந்து அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பொண்ணு காலையில் விடிகால ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கும், படிச்சுட்டு திருப்பி ஒரு 6 மணிக்கு தூங்கும், திருப்பி என்ன பண்ணும் ஒரு 6:30 ஒரு 7 மணிக்கு திருப்பி எழுந்து படிக்கும். அந்த படிப்புலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக அதில் இருந்ததால் தான் அந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கேன் என் குழந்தை. 3 மணிக்கு திருப்பிங்களா? எழுந்துப்பேன் சார். ஸோ இது வந்து ஒரு டைம் தான் சார் படிக்க முடியும். ஸோ எப்படியும் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும், அடுத்து ஒரு நம்ம படித்தா மட்டும்தான். அதாவது இப்போ இருக்க இந்த மிடில் கிளாஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ நல்ல நிலைமைக்கு போகணும், அதுக்கு தேவைன்னா எல்லாரும் சொல்கிறது தான் படிப்பு தான். இது எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, டீச்சர்ஸும் சொல்கிறது அதுதான். உன் சொந்த காலில் நீ நிற்கணும்னா நீ கண்டிப்பாக படிக்கணும். ஸோ படிப்பு மட்டும்தான்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் படிச்சுட்டே இருக்கேன். இன்னும் படிப்பேன், நிறைய இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை, இன்னும் நிறையா இருக்குது படிக்கணும். நைட்டு நான் திடீர்னு ஒரு 11 மணி 12 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன்னா தனியாக ரூமில் படிச்சுட்டு இருப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, இப்படி படிக்கிறாள். நான் சொல்லிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்லிட்டேன், அம்மா ஹெல்த்தா படிப்பான்னு கேட்டால் எனக்கு ஹெல்த்துன்னு தான் நான் சொல்லுவேன், படிப்பு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். நான் உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ செய், உன்னால் முடிஞ்சதை படி. இதுக்காக வந்து கண்ணு முழிச்சு 3:30 மணி வரைக்கும்லாம் படிச்சுட்டு இருக்கா சார். தூங்கவே தூங்க மாட்டா. 3:30 மணிக்கு மேலே தூங்கி திரும்ப காலைல ஒரு 6 மணிக்கு பார்த்தா படிச்சுட்டு இருப்பா. போது படிக்கிறதுன்னு அப்பா சொன்னதுக்கப்புறமும் விடாமல் ராத்திரி 3 மணிக்கு இருந்துச்சு படிச்சதுக்கான காரணம்? அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். எங்கள் வீட்டில் வந்து 4 பசங்க, எங்க 4 பேருக்குமே நாலு பசங்க சார். மொத்தமா 4 பேருக்குமே அப்பா மட்டும்தான் ஒர்க் பண்றாரு. எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எதுவுமே நான் கேட்டதே கிடையாது, அவரே எல்லாத்தையுமே செஞ்சிடுவாரு. அதனால சீக்கிரமா நான் வந்து நல்லா படிச்சு எல்லாத்துலேயும் டாப்பராக வரணும்னு தான் ஆசை. ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எடுக்க முடியல. நல்லா படிச்சு அப்பா கடன் எல்லாம் அடைச்சிட்டு அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும் அம்மா அப்பாவை, அதான் ஆசை. இதுக்கு மேல நீ எனக்கு பெரிய சந்தோஷம்னா அப்பா வந்து ரிசல்ட் கால் பண்ணி சொன்னேன், கறிக்கடையிலேருந்து வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சூப்பர்மா அப்படி சொல்லிட்டு அப்பா அழுதாரு. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதுக்கு நம்ம ஒன்று சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தது. அம்மா வந்து படிக்கலை, பீடி தான் சுற்றுறாங்க. பீடி சுற்றுறாங்களா? ஒரு நாளைக்கு பீடி சுற்றுறா, ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வரும்? பீடி சுற்றினா 100 தூள் தான் சுற்றி கேட்போம், 100 ரூபா வரும். 100 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. எவ்வளோ பீடி சுற்றுவீங்க? 500 பீடி. 500 பீடி சுற்றணும். ஆமாம், சுற்றினா 100 ரூபா வரும். ஆமாம். நானாக தான் படிப்பேன். படிச்சுட்டு ஏதாவது ஒப்பிக்கணுனாலும் எங்கள் அம்மாவுக்கு சைன் மட்டும் தான் போட தெரியும், வாசிக்க கூட தெரியாது. அப்பாட்ட சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லி படித்தது யார்கிட்ட போய் ஒப்பிப்பீங்க? யார்கிட்டையுமே ஒப்பிக்க மாட்டேன். நம்மளும் படிக்க தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் பேச தெரியாது, காது கேட்காது. அப்போ ஒரு டாக்டர் ஆக்கி காட்டிடுறோன்னு சார் எல்லாரும் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதாங்க. மேக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன். நீட்டுக்கு போட்டேன். நீட்டுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட்னால எனக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு இல்லை. எங்கள் கிராமத்துக்கிட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை. நான் அப்போனா கவர்மெண்ட் எய்டில் தான் என்னோட படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு முக்கியமான சிக்கல் என்னன்னா, நீட்டு மருத்துவத்துக்கான இடஒதுக்கீடு என்பது அரசு பள்ளி மட்டும்தாங்க போது. இப்போ அந்த பொண்ணுக்கு சிவகாசியில் பக்கத்தில் அரசு பள்ளி இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளி தான் இருக்குது, அதெல்லாம் படிக்க முடியும். அப்படி படிக்கிற ஒரு பிள்ளை அதன் காரணமாக வந்து என்னுடைய விருப்பம் அதை படிக்க முடியல சொல்கிறது இருக்குல்ல, இத்தனை துன்பத்துக்கு அது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் இல்லையா? அரசு உதவி பெறும் பள்ளியும் அரசு பள்ளியும் ஏறத்தாழ ஒன்று தான். ஏன்னா பக்கத்தில் இருக்க வாய்ப்புனால தான் அந்த பொண்ணு அதுக்கு போகிறா. ஒருவேளை ஒரு அரசு பள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு போயிருக்க கூடும். எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அம்மா வேலையை விட்டு போய் அப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்பா வந்து தனியாக போயிட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நாங்கள் 3 பேர். நாங்கள் 3 பேர் தான். யார் யார்? நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி. அக்கா வந்து 12th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை,
அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்போ அக்கா பார்த்துக்கிறா வீட்டை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால கடன் வேற அதிகமாயிடுச்சு. நான் படிக்கும் போதெல்லாம் வந்து கத்திட்டு இருப்பாங்க. படிக்கும் போதெல்லாம் கடன் கொடுத்தவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வந்து. அம்மா நாளைக்கு தரேன் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் தர முடியாது. என்ன எவ்வளோ மார்க் எடுத்தீங்க நீங்க? 594. 594ஆ? சார் எங்கள் வீட்டுக்கார அப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நிறைய கடன் ஆயிடுச்சு. சரி அவரை கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்சம் இது பண்ணி கடலாம் அடிப்பேன்னு பார்த்தா அவரை உடம்பு நல்லா தேத்தி விட்டோன்னா அவருக்கு கிளம்பி போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. இப்போ அந்த கடன்காரங்களாம் நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. வீட்டில் படிக்காமல் ஒரு அக்கா இருந்தால படிக்க முடியாமல் அந்த அக்காவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் வேலைக்கு போய் அவளை படிக்க வைக்கணும். வெரி நைஸ். அந்த அக்காவை மறுபடியும் படிக்க வைக்கணும் இல்லையா? படிக்காத அக்காவை கண்டிப்பாக படிக்க வைப்பேன். இதை போல இந்த கஷ்டம் மீறித்தான் நான் படித்தேன், இந்த துன்பம் இருந்துச்சு எனக்கு வாழ்க்கைனா எது சொல்லுவீங்க? சார் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் சார். டாக்டர் வந்து நிற்க கூட சொல்லியிருக்காங்க சார். 6 மந்த் இப்போ ஸ்டார்டிங் ஒர்க் தான் சார். டெய்லி அழுவாங்க சார் என்கிட்ட. அப்பா வந்து டிரைவர், அவர் டைம் தெரியாது சார். 1 o'clock வருவார், 12:30 வருவார். அவருக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகம் சார். அவருக்கு அதெல்லாம் மறக்கிறோட டிவி பார்ப்பார் சார். என்னால் அவ்வளோலாம் பார்க்க முடியல சார். இப்போ இது வரைக்கும் கூட 3 o'clock மேலே தான் சார் தூங்குவார். 7:30 எஞ்சி வேலைக்கு போயிடுவார் சார். அம்மாவும் வழியிலே துடிச்சுன்னு இப்போ வரைக்கும் அழுந்தா சார் இருப்பாங்க. ஆனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல சார். அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் அமுத்தி விட தான் சார் முடியும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தான் சார் படித்தேன். ஒரு 11:30 வரைக்கும் படித்தேன். அப்புறம் அவளுக்கே தெரியாமல் 6:30 கிச்சனில் போய் படிப்பேன் சார், லைட் போடக்கூடாதுன்ட்டு. கிச்சன்லேயும் சத்தம் வராத மாதிரி அப்படி தான் சார் படித்தேன். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் தூக்கி கொடுக்கலாமேன்னு தான் வேலைக்கு போகிறேன் சார். ஆனால் நான் சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் படிக்க வைக்க முடியல சார். எவ்வளோ மார்க் எடுத்தீங்கம்மா நீங்கள்? 585. எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டு அவள் தான் சார், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு 40 வருஷத்தில். உங்கள் ஊர் இது? ஒசூர் பக்கத்தில் மத்திகிரி. அதில் 40 வருஷத்தில் இந்த பொண்ணு மாவட்ட முதலா? முதல் நல்லா படிப்பதற்கான ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியணும்ல. நீங்கள் எல்லாரும் நல்லா படித்தாள், எல்லாரும் 550 மேலே எடுத்தாள், எல்லாரும் மாவட்டத்தை முதல் பல பேர் இருக்கீங்க. நான் படிப்பதற்கு இந்த சூத்திரம் வச்சுருந்தேன். அது சிலர் வந்து படித்தவரை எழுதி பார்ப்பாங்க, சிலர் சொல்லி பார்ப்பாங்க. அவர் சொல்லி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஒரு சூத்திரம் இருக்கும்ல. இதுதான் நான் அதிகபட்ச மதிப்பெண் வாங்கினதற்கான காரணம். நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஐ ஹேவ் அ ஃபார்முலா அப்படின்னு எது சொல்லுவீங்க? படித்ததை வந்து எப்படின்னா கான்செப்ஷுவலாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டெக்ஸ்டைல் இருக்குன்னா அதை உண்மையாகவே டெக்ஸ்டைலாகவே அப்படியே இமேஜின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையாகவே நம்ம ஷாப்க்கு போனால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிப்பேன். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும். படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறோம், அதை நம்ம இமேஜின் பண்ணி படிச்சுட்டோம்னா மறுபடியும் 2 நாள் கழிச்சு அதே சாப்டரை நம்ம ரிவைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஒன்று வந்து விஷுவலைசேஷன், மனக்கண்ணில் அதை சித்திரமாக்கிக்கிறது. இன்னொன்று படித்ததை மறுபடியும் மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருப்பது. நான் எது படித்தாலும் படிச்சுட்டே இருக்கும் பொழுது சும்மா எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் சும்மா வாயில் படித்தா எனக்கு மனசில் ஏறும். இருந்தாலும் நான் ஏதோ ஒன்று கையில் எழுதிக்கிட்டே படிக்கும்போது எனக்கு இதாக ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம என்னதான் படித்தாலும் ஒன்று மெமரி ஆகலை அப்படின்னா நான் அடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப மெமரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் வீட்டில் கடைசி டைம் எக்ஸாம் போகும்போது கூட எங்கள் அம்மாவுக்கு புரியுதோ புரியலையோ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். கேரம் போர்டு வாங்கி கொடுத்தாங்க சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதை வந்து பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. அதில் நாங்கள் பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து பாப்பா மேக்ஸ் போட்டு பார்க்குறக்கு யூஸ் பண்ணிட்டோம். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஆல் சப்ஜெக்ட் டயக்ராம் முதல் கொண்டு எல்லாமே வரைஞ்சு ஈவன் ஒரு 1:30 எந்திரிச்சான கூட அவள் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பா, படிச்சுட்டு இருப்பா. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தான் ஒரு கேரம் போர்டை பிளாக் போர்டாக மாத்திரம் நான் சொல்கிறது இல்லையா? அப்படி நீங்கள் பெரு மதிப்பெண் பெற்றதற்கான சூத்திரம் என்ன நினைக்கிறீங்க? ஃபார்முலா என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி பேஜ் வரையும் எல்லா லைனையும் படிச்சிருவேன். எந்த லைனையும் வந்து இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க மாட்டேன் மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரையும். அதேமாரி ரிவிஷன் மெனி டைம் ரிவிஷன் பண்ணுவேன். இப்போ என்னோட பயாலஜி புக்கே நான் வந்து 2 புக்கையும் ஸ்வாலஜி பாட்னியை மொத்தம் 6-7 தடவையாவது ஃபுல்லாக படிச்சிருப்பேன். அட்டை டு அட்டை எதையும் மிஸ் பண்ணது கிடையாது. அதேமாரி விடிய காலம் தான் படிப்பேன். எல்லாரும் அப்படிதான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா. நீ எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க? 592. அவ்வளவுதான். உலகத்துக்கு நம்ம தான் சொல்லணும். 591 வாங்கின ஆளுக்கு தான் அதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. நைட்டு 10 மணியை தாண்டி 9 மணியை தாண்டி எல்லாம் படிச்சது கிடையாது. படுத்துருவேன். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கறது. இப்போ டிவி மொபைல் யூஸ் பண்ணல சார். 12th ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி டிவி ரீசார்ஜ் எங்க வீட்டுல பண்ணல. இந்த மார்க் மட்டும் தான் என்னுடைய அப்கமிங் லைஃபை வந்து டிசைட் பண்ண போகுதுன்றப்ப டிவியும் யூஸ் பண்ணல. ஃபோன் எனக்கு இப்போ வர பர்சனல் ஃபோன் கிடையாது. தேவைன்றப்ப அம்மா ஃபோன் யூஸ் பண்ணுவேன். தொலைக்காட்சி தொடர்பை 12வது படிக்கிறாங்க
படிக்கிற முடிவு பண்ணணும். தொலைக்காட்சி தொடர்பு பூரா துண்டிச்சது யாரெல்லாம்? வேண்டாம், வீட்டில் டிவி வேண்டாம்னு நினைச்சது யாரு? யார்கிட்டெல்லாம் பர்சனலாக ஃபோன் கிடையாது. என் புள்ள +2 படிக்குது, அதனால டிவி வேண்டாம்னு நினைக்கிறதும், நான் +2 படிக்கிறேன், எனக்கு ஒரு கையில் தனியாக பர்சனலைஸ்டு ஒரு மொபைல் இருக்குது என்பது பெரிய தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த 2 பேரும் இணையும் பொழுது தான் அந்த மதிப்பெண் பெறுது. இவ்வளவு நீங்கள் இந்த பிள்ளையோட மதிப்பெண் பெற்றிருக்காங்கல்ல, இது என்னுடைய இந்த அவமானத்துக்கான பதிலாக நினைக்கிறேன் அப்படின்னா எந்த அவமானம் சொல்லுவீங்க? ஊரில் 33 பிள்ளைங்க தான் இருந்தது ஸ்கூல் மூடுற கண்டிஷனில் இருந்தது. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்த்தேன். நீ என் பொண்ணு 590 மார்க் எடுத்தாலும் அந்த ஸ்கூலுக்கே பெருமை. ஸ்கூல் மூடிட்டு தான் 2 கிலோமீட்டர் இடையே போய் தான் படிச்சிருக்கணும். இப்போ அந்த ஸ்கூல் மூடில் நல்லா தான் ரன் ஆகுது. ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தை பூட்டாமல் நடப்பதற்கான காரணம் சாலினி வாங்கின மதிப்பெண் தான். அவங்க படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவேன். அதனால் டெய்லி காலையில் போய் விட்றது, ஈவினிங் கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாரும் இதெல்லாம் ஒரு கேள்விப்பட்டிருப்பேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இந்த வேலையை பண்ணிக்கிட்டு எங்கிட்டாவது வேலைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். மார்க் வந்ததுக்கப்புறமா பரவாயில்ல, நீ அப்படி பிள்ளைன்னு ஓடினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு நல்லா படிக்க வச்சாரு. நம்ம நிறைய படிப்பு, கண்முழிச்சு படிக்கிறது, கேரம் போர்டாக்குறது பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இந்த வயசில் இன்னொரு ஆசைப்படுற விஷயம், அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு டைரி மில்க் வேணுங்கிறது. அதை போல நான் இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? நான் இன்ன வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது சாப்பிட்ருக்காங்க சார். நல்லா இருக்கும் சாப்பிடுன்ட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் அது நான் சாப்பிட்டதே கிடையாது. ஓகே, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்கிற ஆசை. எனக்கு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் ஸ்டார்டர்லேருந்து ஒரு டெசர்ட் வரைக்கும் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடணும்னு ஆசை. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குன்னு, பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும். ரோஸ் மில்க் வேணும். கரெக்ட். எனக்கு டைரி மில்க். டைரி மில்க் தான். ஓகே, அது எங்கள் அப்பா கிட்டே கேட்டதில்லை நான். ஆனால் அது சாப்பிடணும் ஆசை, நான் கேட்கல அப்பாவை. ஆனால் சாப்பிட்ருக்கீங்க நீங்கள்? சாக்லேட் எப்படி சாப்பிட்டது இல்லை தெரியும். பீஸா சாப்பிடும் சார். பீஸா வேணும். பீஸா சாப்பிட பிடிக்கும். பீஸா தான் சார். பீஸா தான். அதில் பர்டிகுலராக இருக்கா இல்லையா? பர்டிகுலர்லாம் இல்லை, நான்வெஜ் தான். எனக்கு சோன் பப்டி சாப்பிடணும்னு ஆசை. சோன் பப்டி சாப்பிடணும்னா? பாஸ்தா சார். பாஸ்தாவா? டார்க் சாக்லேட் சாப்பிடும். டார்க் சாக்லேட்டா சாப்பிட்ருக்கீங்களா? இதில் சாப்பிட்டது இல்லை. எப்போ கேள்விப்பட்டீங்க அந்த பேரை? கடைக்கு போகும்போது பார்த்துருக்கேன். சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் வாங்கினது. KFC சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை. KFC பெருமதிப்பு பெற்ற மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு சமஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த பிள்ளை பூரா இவ்வளவு பிரமாதமாக மதிப்பெண் வாங்கியிருக்கு, உங்களுக்கு எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கு இல்லையா? இந்த பிள்ளைக்கு நான் ஒன்று செய்ய நினைக்கிறேன், ஆசைப்பட்டேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எங்கள் பேச்சை கேட்டு என் பையன் ஃபோன் எடுக்காம 3 இயர்ஸாக இருக்கான். அதனால அவனுக்கு ஃபோன் வாங்கி தந்துடணுன்றது. 3 வருஷம் அவனுக்கு ஃபோன்? 3 வருஷமா ஃபோன் கிடையாது உங்களுக்கு? என் பொண்ணுக்கு ஃபோன் தான் சார். ஃபோன் இருக்கு, ஆனால் அப்பா யூஸ் பண்ணுது, அண்ணன் யூஸ் பண்ணுது. இப்படி அவசரத்துக்கு படிக்க தேவைக்கு மட்டும் ஃபோனு வச்சிருக்கா. நல்ல ஃபோன் கிடையாது. நான் காலேஜ் படிக்கல, அவளுக்கு எல்லாமே அதில் இருக்கணும். கேமரா இருந்து எல்லாமே அவளுக்கு தேவை. அதனால ஒரு நல்ல ஃபோன் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசை சார். நீங்க என்ன சேர்ந்திருக்கீங்க, நிஜமாவே என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்போ அட்மிஷன் போட்டிருக்கேன் சார். ஆனால் நான் யூபிஎஸ்சிக்கு படிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது இப்போதைக்கு கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஈஸியாக, அதுக்காகத்தான் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன் சார். நான் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார். லா படிக்கணும்னு தான் ஆசை. பட் வீட்டு சிச்சுவேஷன்னால சீக்கிரம் பிகாம் பண்ணிட்டு சிஏ முடிச்சுட்டு சம்பாதிக்கணுன்றதுனால லா படிக்கல. லா படிக்கணும்னு ஆசை. சம்பாதிச்சதுக்காக. ஓகே. நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு. அதுக்கு அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஆனால் கோச்சிங் போய் படிக்கணும். அதுக்கு பொருளாதார சூழ்நிலை வாய்ப்பு இல்லாதனால
இன்ஜினியரிங் படிக்க சார் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுன்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்க அந்த 7.5% அது இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை. அதனால நாங்கள் நீட் எழுதலை. இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன். நான் ஏன் கேட்க விரும்புகிறேன்னா 95 விழுக்காடு மதிப்பெண் வாங்கியவர்கள் அவர்கள் விரும்பியதைத்தான் படிக்கிறார்களான்னு தெரியணும்ல. சார் எனக்கு எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால நான் வெட்டினரி சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். வெட்டினரி சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கீங்க. ஓகே. சோஷியலாக இது சரியா? நான் ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன், நான் ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்கேன், என் குழந்தைகளுக்கு நான் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு இதெல்லாம் நீ படித்து இதெல்லாம் நீ தேர்வடைஞ்சினா நீ சிறந்த மாணவர்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவங்க தேர்வடைஞ்சிடறாங்க. ஆனால் இதற்கப்புறம் அவங்கள்ட்ட 100க்கு 100ன்னு இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முற்றிலுமாக மாறுபட்ட இன்னொரு தேர்வை அறிமுகப்படுத்துகிறேன். அந்த தேர்வை அட்டன் பண்ணினா தான் இன்னொரு இடத்துக்கு நீ போகலாங்கிற இந்த அபத்தம் இருக்கு இல்லையா, இது சமூக அபத்தமும் அரசியல் அபத்தமும். இந்த அபத்தத்தை வந்து இன்னைக்கு வந்து நாம வந்து என்ன பண்ணிடுறோம்னா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய குற்றம். சாமானிய மக்கள் எப்போதுமே அவங்களுடைய எந்த சாதனையும் சொல்லும் போது, எந்த வேதனையும் சொல்லும் போது தனிப்பட்ட கதையாக தான் சொல்லுவாங்க. அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் ஏன் இந்த வறிய நிலையில் இருக்கீங்க, நான் படிக்காம விட்டேன் சார் அப்படிம்பாங்க. இல்லைன்னா வந்து ஏன் இந்த வறிய நிலையில் இருக்கீங்க, எனக்கு வந்து வருமானம் சரியில்லை சார், தொழில் சரியில்லைம்பாங்க. ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரியில்லாமல் போயிட்டு என்னுடைய தொழில் அதனால் நாசமாக போச்சுன்னு பேச மாட்டாங்க. ஏன் ஜெயிச்சவன் கண்ணீர் விடுறான், திரும்ப திரும்ப தேம்புறாங்க. அது சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா சொல்ல முடியாத வழியில் என்ன இருக்குன்னா, இதுவரைக்கும் நீங்கள் அவர்களெல்லாம் முட்டாள்னு சொன்னீங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளார அவங்க நுழைய முடியாது. நீங்கள் அவங்க பிரேக் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் பிரேக் பண்ணி வந்துட்டாலும் நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸை எடுக்க விடல. ஆமா, ஃப்ரூட்ஸை எடுக்க விடலையே நீங்க. இப்ப நான் இன்னைக்கு வந்து அவர் சமஸ் அவர்களை வந்து சிறப்பு விருந்தினர் கூட்டக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறார். அரசு பள்ளியில படிக்க வைக்கிறார். அது முக்கியமான விஷயம் இல்லையா, வெறுமனை சொல்வதில்லை, அதை செய்யறாரு. ஏன் வந்து திரும்ப 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 கீழே இருக்கிறவங்க இவ்வளவு பெயினை சுமந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி உள்ள ஆஸ்பிரேஷன் வந்து வெறுமனே படிப்பு தாண்டி வரணும் அப்படிங்கிறது இல்ல, சமூக விடுதலை அதுக்குள்ளார் இருக்கு. இப்ப என் பையன் போறான், அவன் ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊடகருடைய பையன். இன்னொரு பையன் வரான், அவன் தூத்துக்குடியில இருந்து ஒரு கடலோடியோட பையன் வரான். 2 பேருக்கு நீங்க ஒரே தாளை தான் நீட்ட போறீங்க. அதுல என் பையனுக்கு வந்து மார்க் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் கொண்டு போய் 1 லட்சம் கட்டலாம், 2 லட்சம் கட்டலாம், கோச்சிங் கொடுக்கலாம், சீக்கிரமா வந்துருவான். ஆனா அவனுக்கு இயல்புலே இருக்கு. அந்த அறிவை உங்களுடைய கேள்வித்தாள் வந்து தக்க வச்சிருக்கா? அப்ப அந்த போட்டியிட்டு வரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் இது கண்ணீரா மாறுது. அரசு பள்ளியில நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அரசோட மட்டுமே முடிச்சு போடப்படுறது. அரசுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல, ஆனா யதார்த்தத்தில் வந்து நான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பாப்புலேஷன் இன்னைக்கு வந்து உதாரணமா 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் +2 எழுதுறாங்க. இதுல 6 லட்சம் பேர் வந்து அரசு சார்ந்த பள்ளிகளில் தான் படிச்சுட்டு வெளில வராங்க. அப்ப இதே பிரிட்டன்ல என்ன பண்றா அப்படின்னா, அரசு பள்ளிகளில் முடிச்சுட்டு வந்த ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொலிட்டிஷியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கான், பார்லிமெண்டேரியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கான், சிஓஸ் எவ்வளவு பேர் இருக்கான், என்டர்பிரனர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கான், எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் லிஸ்ட் எடுக்கிறான். இதுல உள்ள ரேஷியோ பார்க்கலாம். 4ல் 3 பேர் வருது. 8 லட்சத்துல 6 லட்சங்கிறது 4ல் 3. இந்த 4ல் 3 எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குதான்னு பார்க்குறான். அப்படி பிரதிபலிக்கலன்னு சொன்னா எங்க ஃபெயில் ஆகுறோம், ஏன் கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச பசங்க எங்க தவறுறாங்க, அல்லது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க எங்க மேலே ஏறி வராங்கிறத திருப்பி 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 ஆய்வு பண்றான். அது டீச்சர்ல ஆரம்பிச்சு மினிஸ்டர் வரைக்கும் அரசு, சமூகம் எல்லார்கிட்டையும் அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா த்ரோ பண்ணிட்டு வெளியில இருந்து உள்ளபடியா இவங்களுடைய கஷ்டம் எதுவுமே இன்னைக்கு பொது வெளியில தெரியாது. இதனால பாதிப்புகளை எதிர்கொள்றது யாருன்னா இவர்கள் தான். இது ஒரு உதாரணம். அதாவது நம்ம நல்லதா செய்யறோம்னு நினைச்சு வெளியில எதுவுமே தெரியாம அறியாமையில சரி. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு இடங்கள்லயும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளியோட இந்த சமூகம் வந்து அந்நியமாயிருக்கு. இவர்களுடைய வெற்றியிலேருந்து நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னா, நாம பேச வேண்டிய மிக அடிப்படையான விஷயம், அவங்க முடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்கல்ல, அடுத்தது இன்னொரு கேட்டுன்னு ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, அது என்டையர் ஸ்கூல் எஜுகேஷனை அவர்கள் வாங்கிய மதிப்பெண், அவர்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு என்ற பெற்றோர், அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள், இதற்காக செலவிட்ட அரசு, இது அவ்வளவையும் கொச்சப்படுத்தக்கூடியது. ஆனால் அந்த கொச்சப்படுத்தக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நிற்குது. நம்ம அதை எப்படி பிரேக் பண்ண போறோங்கிறது தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி வழியாக நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதான், இவ்வளோ சிறப்பு தான், எல்லாம் படிச்சுட்டு வந்தான். ஆனால் மறுபடியும் இந்த பிள்ளைகளை கொண்டு இன்னொரு பரீட்சை முன்னாடி கொண்டு வந்து நீ பாட்ட போகிறோம். அந்த பரீட்சை யார் நடத்துறாங்கன்னா யாரோ நடத்துறாங்க. இதுவரை நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க நடத்தல, வேற யாரும் நடத்துறாங்க, இடத்த கொண்டு சொல்ல நினைக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல எப்படியாவது படிச்சாகணும்னு நினைச்சு வந்தீங்கல்ல, அது இவர் சொல்ற இந்த தடைகளை பூரா அதுதான் உடைக்க கூடும். இந்த தீர்வு அரசு நோக்கி பேசணும், எல்லாரும் பேசணும், மற்ற ஆளுலாம் பேசணும் வேற. நீங்க எல்லாம் இவ்வளவு மார்க் வாங்கின விஷயம் இருக்குல்ல, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்குல்ல, இவ்வளவு பிரமாதம் படிச்சிருக்க பிள்ளைய. நீங்க எல்லாரும் என்ன வேணும் கேட்ட பொழுது திரும்ப திரும்ப
எங்கே வந்து நிற்குதுன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட ஒன்றை தான் திருப்பி கேட்டே இருக்கீங்க. அப்பாவும் அதான் சொல்கிறாரு, அம்மாவும் அதான் சொல்கிறாங்க, நீங்களும் அதான் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? லேப்டாப் முடியாதுன்னு மனசுக்குள்ளே தெரிஞ்சதுனால தான் திருப்பி ஃபோனை கேட்குறீங்க. லேப்டாப் கேட்க முடியாது. லேப்டாப் கேட்டால் 25,000 30,000 35,000 ஆகும். ஒரு ஃபோன்னா ஒரு 8,000 9,000 ஒரு நல்ல ஃபோன் வாங்கிட முடியும். வாங்கினா அது படிப்புக்கு உதவி இருக்கிறது. நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன், இன்னைக்கு நீங்கள் கிளம்பி ஊருக்கு போங்க, மறுபடியும் அடுத்த வாரத்துக்கான வாத்தமிழாவா படப்பிடிப்பு உங்கள் 28 பேருக்கும் வாத்தமிழாவா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கும்.